விஜய் அவர்கள் வந்து அவர் சம்பாதிச்ச பணத்துக்கு வரி கட்ட மாட்டேன் சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போய்க்கிறாரு. வருமான வரித்துறை இல்ல நாங்க கரெக்டா தான் பண்ணிருக்கோம், இவர் தான் வரி கட்ட மாட்டேன்னு சொல்றாங்க. இவ்வளவு பெரிய உச்சத்தை விட்டு வரீங்க, இவ்வளவு பெரிய பணத்தை விட்டு வரீங்க, எல்லாமே விட்டு வரீங்க. ஆனா வருமான வரித்துறை உங்களை வந்து என்ன சொல்லுது, நீங்க வந்து வரி கட்ட மாட்டீங்க அப்படின்னு சொல்லுது. வரி ஏய்ப்பு நீங்க பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுது. அதுக்கு நீங்க வந்து ஒரு அப்பீல் போறீங்க. அப்போ பொதுமக்கள் மத்தியில ஊழலை ஒழிக்க போறேன்னு சொல்லிட்டு வந்த விஜய் அவர்கள் இன்றைக்கு வரி கட்டவில்லை அப்படின்னு ஒரு விஷயம் மக்களிடத்துல தெரிய வந்தா அது எவ்வளவு பெரிய பேக் ஃபேர் ஆகும். அப்ப இவங்க தான் ஊழலை ஒழிக்க வந்தவர்களா, இவங்க தான் பணதாசை இல்லாமல் வந்தவர்களா சொல்லி ஒரு கேள்வி வரும் இல்லையா? இப்போ சீமான் மேல வந்து நீங்க வந்து ஊழல் குற்றச்சாட்டு எழுப்ப முடியுமா? சீமானுக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் ரெய்டாவது போக முடியுமா? போக முடியாது. ஏன்னா அவரே மக்களுக்கிட்ட, எளிய மக்களுக்கிட்ட அவங்க தரக்கூடிய பணத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அவருக்கும் தனிப்பட்ட பணமோ எங்கேயும் காசோ கிடையாது. ஆனால் அதையுமே வந்து இவங்க திரள் நிதியில் வாழறான்னு கிண்டல் பண்ணுறாங்க. சீமான் அவர்கள் ஓட்டுக்காக அரசியல் பண்ணுறவர் கிடையாது, வாக்குக்காக அரசியல் பண்ணுறவர் கிடையாது. அவர் மக்களுக்காகவும் இந்த புவிக்காகவும் அரசியல் பண்ணக்கூடியவர். ஏன்னா வள்ளுவருடைய வழியில் வரக்கூடியவங்க. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும், வெறுமனையா மனுஷனும் மட்டும் கிடையாது, அது எல்லா உயிருக்குமான அரசியலை நீங்க தான் ஸ்டாலின் அங்கிள் பார்த்து நீ ஸ்டாலின் சார்னு மாத்திட்டீங்கல்ல, ஸ்டாலின் சார் ஆணவர் கொலை தரப்பிற்கு சிறப்பு சட்டை ஏற்றுங்களா சார்னு சொல்லிட்டு விஜய் அவர்களால் சொல்ல சொல்லலாம். பார்க்கலாம், சொல்லுங்க அவரு.